ஆனா அது கிழியல, எரிஞ்சே போயிருக்குது. நிச்சயதார்த்த அன்னைக்கு நீ உடம்புக்கு சுகமா இருந்தியா? நான் கேக்குறது புரியல? புரியலையா? வீட்டுக்கு தூரமா இருந்தியா? அம்மா என்ன பேசிட்டு நீ? அப்படியே அப்படி ஒரு அபசகனம் அங்க நடந்துச்சு. கல்யாணத்துக்கு முன்னால நீ கிட்ட உனக்கு இங்க என்ன வேலை? இங்கே அடிக்கடி வர இந்த அதிக பிரசங்கித்தனமான வேலையெல்லாம் இனிமே இங்க நடக்காது. இனிமே நீ இங்க வரக்கூடாது. உன் ஜாதகத்தை உங்க அப்பா கிட்ட கொடுத்து அனுப்பு. அம்மா என்னடி அங்க பாக்குற? வீட்டுக்கு வெளியில போடு. இனிமே நீ இங்க வரக்கூடாதுன்னா வரக்கூடாது. ஜாதகத்தை உங்க அப்பா கிட்ட கொடுத்து அனுப்பு. போ. சந்தியா நில்லே, சொல்லுங்க. சந்தியா 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 நில்லுமா. நில்லு. பார்வதி, ஒரு அடி எடுத்து வச்ச அவ்வளவுதான். போங்க. எதுக்கு இவ இப்படி நீலி கண்ணீர் வடிக்கிறானே தெரியல. அந்த பொண்ணு மேல அவ்வளவு பாசமோ? ஜாதகம் வரட்டும், அப்ப வச்சுக்கிறேன். சமைக்க சொன்னதும் உன் வீட்டுக்காரோட மூஞ்ச பாத்தியா? ஆமா ஆமா, சமைக்கிறதுனா அவ்வளோ அலர்ஜி அவருக்கு. அம்மா எப்படி இருக்கீங்க? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. என் பொண்ணு வீட்டுக்கு போயிருந்தேம்மா. ஆமால, வளகாப்பெல்லாம் முடிஞ்சதில்ல. எப்படி இருக்காங்க அவங்க? பொண்ணுக்கு வளகாப்பெல்லாம் கிராண்டா தான் பண்ணேன். ஆனா பிரசவத்திலேயே குழந்தை இறந்துருச்சு. அச்சச்சோ, பாவம். சரி, அதை விடுங்க. இப்ப நீங்க எங்க போறீங்க? ஜெயந்தி இப்ப மாசமா இருக்கா, அதான் அம்மன் கோவில்ல விளக்கு போடலான்னு கிளம்புறோம். குழந்தை பிறக்காத மலடி நினைச்சு ஜெயந்திய கூட என் மக வளகாப்புக்கு வர வேணான்னு சொன்னேன். இப்ப அதுக்கு தண்டனையோ என்னமோ. என் பொண்ணோட குழந்தை இறந்து போச்சு. ஒரு பொண்ணு கர்ப்பமாகிறது நம்ம கையில ஒன்றும் இல்லை, அது கடவுள் முடிவு பண்றது. சில பேர் கல்யாணமான அடுத்த மாசமே கர்ப்பமாயிடுவாங்க, சில பேர் வருஷம் கழிச்சு ஆவாங்க. அத ஒரு பெரிய குறையா நீங்க பேசி ஜெயந்தி மனச புண்படுத்திட்டீங்க. நீ சொல்லாமலே எனக்கு என் தப்பு புரியுதுமா. இனிமே எந்த பொண்ணையும் அப்படி பேசாதீங்கம்மா. என்னை மன்னிச்சிரு ஜெயந்தி. உனக்கு நல்லபடியா குழந்தை பிறக்கும். கடவுளோட ஆசீர்வாதம் உனக்கு எப்பவும் இருக்கும். சரி, நான் வரேம்மா. ரொம்ப தேங்க்ஸ் லீலா. அன்னைக்கு என்னோட மனசு பொண்ணாச்சு. இன்னைக்குதான் அந்த காயம் ஆறுச்சு. சரி வா, கோயிலுக்கு போலாம். பட்டு புடவை கொஞ்சம் கிழிஞ்சாலே அபசகுணம்னு நினைக்கிற பரம்பரை நாங்க. வீட்டுக்கு வெளியில போடி. இனிமே நீங்க வரக்கூடாது, வரக்கூடாது. இந்த சார்ஜர் எங்க வச்சோன்னே தெரியல. சந்தியா ரூம்ல தான் இருக்கும். சந்தியா, சந்தியா, ஏய் உள்ள என்ன பண்ணிட்டு இருக்க? அப்பாவோட மொபைல் சார்ஜர் இருக்கு உள்ள. சந்தியா, கத்தாதம்மா, இதோ வரேன். கதவை சாத்திட்டு உள்ள என்னடி பண்ணிட்டு இருக்க? இந்த மொபைல் சார்ஜர். என்னடி மூஞ்செல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு? தலைவலிமா. ஏய், அழுதியா? அழலமா,
கம்ப்யூட்டர் பார்த்து பார்த்து கண்ணெலாம் தனியா வருது. நாளைக்கு டாக்டர் கிட்ட போகணும். ஏய் நிறுத்து. ஏற்கனவே எனக்கு காது குத்தியாச்சு. சம்மந்தி வீட்டுக்கு போனியா? அந்த பாட்டிமாவை பாத்தியா? அவங்க ஏதாவது சொன்னாங்களா? நேத்துக்கு எங்களை சொன்ன, இன்னைக்கு உனக்கு நாங்க காசு கொடுத்து பேச வைக்கணும் போல இருக்கு. அவங்க வீட்டுக்கு போனேன், பார்த்தேன், தலைவலின்னு வந்துட்டேன், அவ்வளவுதான். தலைவலி அங்க போறதுக்கு முன்னாடியா இல்ல அங்க போனதுக்கு அப்புறமா? தயவு செஞ்சு இங்கிருந்து போயிடுமா. எனக்கு கொஞ்சம் தனியா விடு. எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்க விடு. அம்மாடி, கடைசி வரைக்கும் நீ இப்படி தனியா இருந்துருவியோன்னு தான் எனக்கு பயமா இருக்கு. அம்மா, என்ன பேச்சு பேசுற? நான் என்னடி பண்ணுவேன்? கடவுளுக்கு இந்த விஷயம் எல்லாம் அடுக்குமா? கடவுளே, நடக்கிறதெல்லாம் நீ பார்த்துட்டு தானே இருக்க. நல்லவங்களை அழ வைக்கிற யாருமே இந்த உலகத்துல நல்லாவே இருக்க மாட்டாங்க. அக்கா, அக்கா, என்னாச்சு? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க இந்த வீட்ல? நீ உட்கார்ந்து அழுதுட்டு இருக்க, அங்க அம்மா உட்கார்ந்து அழுதுட்டு இருக்காங்க. யார் ரொம்ப நேரம் அழுகிறதுன்னு உங்களுக்குள்ள போட்டி ஏதாவது இருக்கா? இங்க பாரு தீபா, முதல்ல கதவு சாத்து. முதல்ல என்ன விஷயம்னு சொல்லு. முதல்ல கதவு சாத்து. சொல்லு. இப்படி உட்கார். என்னவா? என்னாச்சு? எப்படி அழுதுட்டு இருக்க? அங்க சந்தியா வேற அழுதுட்டு இருக்கா? என்னாச்சு? சந்தியா அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க. அந்த பாட்டிமாவை பார்த்திருக்கா. ஐயோ, ஆனா என்ன பேசுனாங்கன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. நான் தோத்துட்டேன்டி. அப்படின்னா நீ ஜெயிச்சிட்டடி. புரியல. நான் அன்னைக்கே செல்வாவை கல்யாணம் பண்ணிருக்கணும் தீபா. நான் தப்பு பண்ணிட்டேன் தீபா. என் கல்யாணத்தை தடுத்து நிறுத்தி நானே பெரிய தப்பு பண்ணிட்டேன். இப்ப என் வாழ்க்கைய ஒரு கேள்விக்குறி ஆயிடுச்சு. என்ன நடந்தது முதல்ல சொல்லு போ. உங்க அப்பா ஆத்தா கிட்ட மறுபடியும் ஜாதகம் பார்க்கணும், பொருத்தம் பார்க்கணும்னு சொல்லி இருந்தோமே, உங்ககிட்ட ஜாதகம் கொடுத்தனுச்சாங்களா? அப்படி எதுவும் அவங்க என்கிட்ட சொல்லல. அப்போ அது சுத்த ஜாதகம் இல்லையா? நான் சொன்ன மாதிரி சோடிச்ச ஜாதகம் தானா? சரி சரி, ஓகே, அழாத. அவங்க ஜாதகத்தை சந்தேகப்பட்ட பரவாயில்ல, நம்ம குடும்பத்தையே சந்தேகப்படுறாங்க. பார்வதி அம்மா என்ன சொல்றாங்க? அவங்கள பேசவே அந்த பாட்டி விடல. நலசிவ அங்கிள் என்ன சொல்றாரு? அவரு பாவம், ஹார்ட் பேஷண்ட். அவர் என்ன சொல்லுவாரு? செல்வம் மாமாக்கு இதெல்லாம் தெரியுமா? தெரியாது. அப்புறம் எதுக்கு பயப்படுற? ஒரு வீணா போன கிழவி மெல்றதுக்கு வெத்தலை பாக்கு கிடைக்கலையேங்கிற கோவத்துல
வார்த்தைய மென்ன அவ துப்பி இருக்கா. நீ அந்த நேரத்துல அங்க நின்னுட்டு இருந்திருக்க. உன் மேல அந்த எச்சில் தெளிச்சிருக்கு, அவ்வளவுதான். தொடச்சு போட்டுட்டு வேலைய பாரு. என்னடி இப்படி சொல்ற? அந்த பாட்டி தான் அந்த வீட்ல எல்லாமே. பாட்டிக்கு உனக்குமா கல்யாணம்? முட்டாள். செல்வா இந்த விஷயத்துல வாய திறக்காத வரைக்கும் வேற யார பத்தியும் கவலை இல்ல. அந்த காலாவதியான பாட்டி என்ன, இனி பார்வதியே வார்த்தை மாறினாலும் நல்ல சிவமே எதிர்த்து நின்னாலும் இந்த கல்யாணம் நடக்கணும். ஒருவேளை செல்வாவே முடியாதுன்னு சொன்னாலும் அந்த குடும்பத்து மேல மான நஷ்ட வழக்கே போடலாம். தீபா, பின் என்னக்கா, கல்யாண பத்திரிக்கை அடிச்சதுல இருந்து மண்டபம் பிக்ஸ் பண்ணதுல இருந்து நம்ம கிட்ட 1008 ஆதாரம் இருக்கு. இந்த காலத்துல பெண்களுக்கு சாதகமா எவ்வளவு சட்டம் இருக்குன்னு தெரியாம கேணச்சு மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்க. இப்படி அழுதுட்டு இருக்க. படிச்சவளா நீ எதுக்கு அழணும்? நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்க எதுக்கு அழணும்? அவங்க தான் இனிமே அழணும். நாம இனிமே அவங்கள அழ வைக்கிறோம். பயமா இருக்குடி. ஒருவேளை செல்வா இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கலனா? உன் கழுத்துல செல்வா தாலி கட்டுவான். அப்படி கட்டல, செல்வா செத்தான். ஒன்னும் ஆகாது. எதுக்காக அழுதுட்டு இருக்க? எந்திரிச்சு சாப்பிடவா. அம்மாவை சமாதானப்படுத்தி டைனிங் ரூம் கூட்டிட்டு போலாம், சரியா? வா. எப்படி இருக்கீங்கண்ணே? நீயே என்னை பார்க்க வரப்போலாம் இதே கேள்வியை தான் கேட்டுட்டு இருக்க. நானும் உன்னை பார்க்கும் போதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கேன். வேற ஏதாவது இருந்தா சொல்லு. ஜெயந்தி குழந்தை உண்டா இருக்கானே? டேய், ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. நம்மளோட ஜெயந்தி தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கானே. அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க அவங்க இவங்கன்னு எல்லாருமே எப்போ பார்த்தாலும் ஜெயந்திக்கு குழந்தை இல்லைங்கிறத பெரிய விஷயமா பேசிட்டு இருந்தாங்க. ஒரு விசேஷம் ஃபங்க்ஷன் கூட போக முடியாம ரொம்ப மன உளைச்சல இருந்தா வாடகை தாய் ஏற்பாடு பண்ணோம். அந்த காயத்ரியும் ஆக்சிடென்ட்ல செத்துட்டா. அதை கேள்விப்பட்டு ரொம்ப கஷ்டமா இருந்ததுடா. இவ்வளோ கஷ்டத்துக்கு நடுவுலையும் கடவுள் கண் திறந்திருக்காரு. எல்லாருக்கும் நல்லது நினைக்கிறவன் நீ, உனக்கு எப்படிடா நல்லது நடக்காம இருக்கும்? ஜெயந்தி டெலிவரி வரைக்கும் நான் லீவ் போடலான் இருக்கேனே. ஊட்டிக்கு அவளை கூட்டு போகிறதா பிளான். ஓ சரிடா. இங்கிருந்தா போலீஸும் கோர்ட்டும் உன்னை நிம்மதியாக விடாது. அதனால் நான் உங்களை மறந்து விட்டுட்டு போயிடுவேன்னு நினைக்காதீங்க. நான் கமிஷனர்கிட்டையும் பேசியிருக்கேன். அவரும் ஹெல்ப் பண்ணுறதா சொல்லியிருக்காரு. அடிக்கடி ஃபோன் பண்ணி விசாரிச்சுட்டு இருப்பேன். சரிடா, நீ உன் குடும்பத்தை பாரு. நான் வெளியில் இருந்திருந்தா இந்நேரம் எல்லாரும் குடும்பத்தோட சந்தோஷமாக இருந்திருப்போம். அந்த நாள் ரொம்ப தூரத்தில் இல்லை. நீங்கள் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆயிடுவீங்க. உடனே அண்ணியையும் குழந்தையும் கூட்டிகிட்டு நீ பேசாமல் ஊட்டிக்கு வந்துடு. நான் ஏற்பாடு பண்ணுறேன். சரிடா, அடுத்த முறை உன்னை பார்க்கும்போது ஒரு குழந்தைக்கு அப்பாவா பார்க்கணுன்னு அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். தேங்க்ஸ்ண்ணே. ம். ஹாய் ராஜிக்குட்டி, என்னடி தங்கம், மம்மு சாப்பிட்டீங்களா? அம்மா என்ன சொல்றா உங்ககிட்ட அம்மா? சரி, அம்மாவை கூப்பிடலாமா? அழாம இருக்கீங்கடி நீங்க. சமத்து குட்டி ராஜகுட்டி. அபி, வாட்டர்காரனுக்கு ஃபோன் பண்ணியா? பண்ண இளவரசி. அது ஏதோ ஸ்ட்ரைக்கா, பட் எங்க இருந்தாவது கொண்டு வந்து குடுக்கறேன்னு சொல்லிருக்காங்க. குடிக்க கூட தண்ணி இல்ல. ஏய், நான் கேட்கணும்னு நினைச்சேன். வயிற்றுல எப்படி இருக்க? பரவாயில்ல, லேசா விட்டு விட்டு வலிக்குது. காலையில நான் ஹாஸ்பிட்டலுக்கு போவேன்ல, அப்ப செக் பண்ணிக்கிறேன். சரி. குட்டிமா, அத்தை உங்களுக்கு ஒரு கதை சொல்லட்டுமா? ஒரு ஊர்ல 5 அண்ணன் தம்பிங்க இருந்தாங்களாம். அவங்கள அம்மா வாட்டர் கேன்மா அங்க வச்சிடுப்பா. கொஞ்சம் உள்ள கொண்டு போய் வச்சிடுங்களேன். அம்மா நான் 4 வீட்டுக்கு போகணும், அர்ஜென்ட். சரி. பணம் இல்லம்மா, அப்புறம் வந்து வாங்கிக்கிறேன். அந்த 5 அண்ணன் தம்பிங்கள்ல ஒருத்தனுக்கு கல்யாணம்னா பிடிக்கவே பிடிக்காதான். சரியா? அப்போ அங்க உன்ன மாதிரியே ஒரு அழகான பொண்ணு வந்தாளாம். அந்த பொண்ணோட பேரு கோமதியா. அந்த பேரை கேட்ட உடனே அந்த அண்ணங்காரன் ஆன்னு கத்துனானா. எப்படி கத்துனானா? ஏய் இளவரசி, இளவரசி, என்னடி ஆச்சு? என்னடி பண்ண? பயங்கரமா பயிர் வலி. இன்னும் யாரு இந்த வேலையெல்லாம் பண்ண சொல்றா? நான் இருக்கேன்ல. அம்மா எழுந்துருடி. அபி,
ரொம்ப வலிக்குது அபி. ப்ளீஸ் கொஞ்சமாவது முயற்சி பண்ணி எழுந்திருடி. ப்ளீஸ் கொஞ்சம் மெதுவா எழுந்திருச்சுடி. எழுந்திரு. மெதுவா மெதுவா மெதுவா. வா ஹாஸ்பிடல் போலாம் அபி. சரி இது பாரு, கொஞ்ச நேரம் உட்காரு, நான் போய் ஆட்டோ எடுத்துட்டு வந்துடுறேன். சரியா உட்காருடி, சரியா உட்காரு, விழுந்துடாத. ரொம்ப வலிக்குது அபி. ஐயோ ஏய், கொஞ்சம் பொறுத்துக்கடி, கொஞ்சம் பொறுத்துக்கோ. ஹாஸ்பிடல் போயிடலாண்டி. ஹலோ நீலா, இளவரசி வயிற்று வலியால துடிச்சிட்டு இருக்கா. நான் அவளை கூப்பிட்டு ஹாஸ்பிடல் போறேன், நீ ஹாஸ்பிடல் வந்துடுறியா? சரிக்கா, நீங்க கிளம்பிட்டீங்களா? ஆமா, நான் ஆட்டோ எடுக்க போறேன். இளவரசி வா, கிளம்பலாம். வா இளவரசி, வா வா, மெதுவா எழுந்துரு. முடியல அபி. மெதுவா எழுந்துருடி, ஹாஸ்பிடல் போயிடலாண்டி. வா மெதுவா. பத்ரம் பார்த்து வா, கொஞ்சம் பொறுத்துக்கோடி. பார்த்து வாடி. வாசந்தியா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஆட்டோ எதுக்கு வெயிட்டிங்ல போடுற? இல்லைங்க, நான் உடனே கிளம்பணும். ஒரு நிமிஷம் இரு. எவ்வளோண்ணா? 50 ரூபா ஆச்சுங்க. இந்தா வெயிட் பண்ணிட்டுங்களா? நீங்க கிளம்புங்க. ம் சரிங்க. இங்கே பாரு சந்தியா, இந்த செல்வா இருக்கிற வரைக்கும் இனிமேல் நீ தனியாக திரும்பி போகிற சந்தர்ப்பம் உனக்கு என்றைக்குமே வரவே வராது. நீ கவலைப்படாம இரு. செல்வா, நான் உங்ககிட்ட பேசுறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒன்றே ஒன்று சொல்கிறேன். சும்மா சும்மா தேவையில்லாமல் அழக்கூடாது. அது எனக்கு சுத்தமாக பிடிக்காது. அழாதேன்னு சொல்கிறேன்ல சந்தியா. இங்கே பாரு, நடந்ததை நானும் கேள்விப்பட்டேன். எங்கள் அப்பத்தா பேசுனது என்னமோ தப்பு தான். அதுக்காக அப்பத்தாவை அடிக்கவா முடியும்? அது தப்பு இல்லையா? சரி, எங்கள் அப்பத்தா பேசுனதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நான் அது அவங்கள திடீர்னு அப்படி ஒரு ஆளை அந்த சந்தர்ப்பத்தில் எதிர்பார்க்கலங்க. அவங்க அப்படி பேசி என்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க. அது ஒரு பழங்காலத்து கிளவி சந்தியா. அதுக்கு மூட நம்பிக்கை அதிகம். அது பேசுறதெல்லாம் நம்ம பெருசாக எடுத்துக்கலாமா? தீபா எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னா, நீ எதுக்கு சந்தியா இந்த விஷயத்த வீட்டில எல்லாம் சொல்ற? ஏன் நான் உனக்கு இல்லையா? என்கிட்ட ஒரு ஃபோன் பண்ணி சொல்ல மாட்டியா? இந்த மாதிரிலாம் எமர்ஜென்சிக்கு பேசுறதுக்காக தானே நான் உனக்கு ஒரு ஃபோன் வாங்கி கொடுத்துருக்கேன். நான் உங்க மேல கோவமா இருந்தேன், அதான் ஃபோன் பண்ணல. ஏன்? அன்னைக்கு கோவில்ல வச்சு மாமாவை பார்க்க வராததுக்கு காரணம் சொன்னேன். வேண்டான்னு சொன்னீங்க. அன்னைக்கு சந்தர்ப்ப சூழ்நிலை அப்படி இருந்துச்சு, அதனால சொன்னேன். எல்லா கவலையும் ஒன்னா சேர்ந்து போச்சு. இங்க பாரு சந்தியா, வீட்டில் வயசானவங்கன்னு இருந்தா ஏதாவது சொல்லதான் செய்வாங்க. எங்க அப்பா தான் ரொம்ப கோவக்காரவங்க. நான் சின்ன வயசா இருக்கும்போது ஒரு தடவை அப்பா கிட்ட கோவிச்சுக்கிட்டு இங்கிருந்து ஊருக்கு நடந்தே போயிருச்சு. ஐயோ, கிட்டத்தட்ட 1.5 மாசம் அப்பத்தாவை காணவே இல்லை. ஊர்ல தாத்தா பதறி போயிட்டாரு. எங்க அப்பாவுக்கு பைத்தியமே பிடிச்சு போச்சு. கடைசியில ஊரா கோவில் கோவிலா சுத்திட்டு நடந்தே ஊரு போய் சேர்ந்துச்சு. அதுல இருந்து அப்பாவை மிரட்டுறதுக்கு ஒரு டெக்னிக் வச்சிருக்கு. ஊனா நடந்தே ஊருக்கு போறேன்னு சொல்லி கிளம்பிடும். அப்பாவும் உடனே பயந்து போயிடுவாரு. இப்ப தாத்தா வேற இல்லையா, அப்பத்தாவுக்கும் ரொம்ப வயசாகி போச்சா. அது பாட்டுக்கு திடீர்னு எங்கேயாவது கிளம்பி போச்சுன்னு வச்சுக்கோ, எல்லாருக்கும் தேவையில்லாத டென்ஷன். அதனால உன்னை ஏதாவது ஏடக்கூடமா பேசுச்சுன்னா மனசுல வச்சுக்காத சந்தியா. அவங்க சொன்னதுலயே ஒரு காரணம் இருக்குங்க. நிச்சயத்தன்னைக்கு பட்டுப்புடவை எறிஞ்சப்போ நானே அபசகுணம்னு எப்படி அழுதேன். உங்க பாட்டி அபசகுணம்னு சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? நீங்களும் அத்தையும் மட்டும்தான் அதை சீரியஸா எடுத்துக்கல. இன்னொரு புடவை வாங்கி கொடுத்து என் வாயை அடிச்சிட்டீங்க. பட்டுப்புடவை எரிஞ்சதெல்லாம் ஒரு சென்டிமெண்ட்டா? சும்மாருமா. அந்த காலத்துல பட்டுப்புடவை காஸ்ட்லியா இருந்ததுனால எதையாவது சொல்லி வச்சிருப்பாங்க, பாதுகாப்பா வச்சிருக்கணுமேனு சொல்லி. ஆனா இந்த காலத்துலலாம் 1008 வகையான பட்டுப்புடவைங்க வந்துருச்சு, சில்க் காட்டன் அது இதுன்னு சொல்லி. வீடு சந்தியா, என்னால உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் எந்த பிரச்சனையும் வராம இருந்தா போதும். என்னமோ ஊர்ல போய் தெய்வ வாக்கு கேட்கணும்னு அப்பதான் சொல்லிச்சான். ஐயோ, கவலைப்படாத, அந்த மாதிரிலாம் போகக்கூடாதுன்னு அப்பா அம்மா கிட்ட நான் சொல்லி வச்சிருக்கேன். அப்படி மட்டும் அவங்க போனாங்கன்னு வச்சுக்கோ, நடக்கிறதே வேற. அவங்க நம்பிக்கை நம்ம கொலைக்க வேண்டாங்க. நீங்க நம்ம பேசினதெல்லாம் வீட்டுல சொல்லாதீங்க. அது சரி, நான் உனக்கு சொன்னதை இனி எனக்கு திருப்பி சொல்றியா?
இல்லைங்க, இதை பெருசுப்படுத்தாதீங்க. வீட்டில் இதை பற்றி எதுவுமே கேட்காதீங்கன்னு சொன்னேன். அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். ம், நீ சமாதானம் ஆயிட்டேல? ம். ம், அப்போ கொஞ்சம் சிரிங்க. சரி, கிளம்புமா? காஃபி வேணுமா, ஐஸ்கிரீம் வேணுமா? எங்கே போகலாம்? என்ன வேணும்னு சொல்லு சந்தியா. நீங்கள் தான் வேணும். ஏய், என் கழுத்தில் சீக்கிரம் தாலி கட்டுங்க. சீக்கிரம் கட்டுறேன், வா. ம். ராஜி, அம்மாக்கு மருந்து கொடுத்துருக்காங்க. அதனால அம்மா தூங்குறாங்க. நீ சமத்தா இருக்கணும்னு. முதல்ல வலி வரும்போதே நான் அவளை ஹாஸ்பிட்டலுக்கு போலான்னு கூப்பிட்டேன். இவ தான் என்னென்னவோ பேசி என் மனசை மாத்திட்டா. இப்ப பாரு, தண்ணி கேனை தூக்குறேன்னு சொல்லி இங்க வந்து படுத்து கிடக்குறா. இவளுக்கு கொஞ்சம் கூட உடம்ப பத்தின அக்கறையே இல்லடி. வயிற்றுல ஒரு குழந்தைய வச்சிருக்கோமே, வேளைக்கு சாப்பிட்டு அந்த உடம்ப ஒழுங்கா பாத்துக்கணுமேனா இவ எதையுமே கேட்க மாட்டா. நான் ஏதாவது கேட்டேன்னு வை, உடனே நான் ஏற்கனவே புள்ள பெத்தவ, எனக்கு எல்லாம் தெரியும்னு ஏன் வாயை அடைச்சிடுவா. மாமாவையே நினைச்சு நினைச்சு மனசுடைஞ்சு கிடக்குறா. ஆனா வெளியில பாருங்க, எதை பத்தியும் கவலைப்படாம தைரியமா இருக்கிற மாதிரி இருப்பா. நிதானமாவும் இருப்பா. என்ன வர வாங்கிட்டு வந்தாலும் தெரியல, இவ்ளோ கஷ்டப்படுறா.